காலத்தில் பறவைகள். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல மழைக்காலம் உச்சத்துல இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்துச்சு. தொடர்ந்து இடைவிடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மரங்களோட இலைகள்ல இருந்து தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் குளிர்ந்த காற்றும் இடியும் மின்னலுமா இருந்துச்சு. இந்த வானிலையில காட்டுல ஒரு வித்தியாசமான உற்சாகமும் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு புறாவோட கல்யாணம். கல்யாண வேலைகள் எல்லாம் ரொம்பவும் தடபுடலா நடந்துகிட்டு இருந்துச்சு. கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு தயாரா மீனுக்குருவியும் தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. அச்சச்சோ, என்ன இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த மழையில புறா அண்ணாவோட கல்யாணம் எப்படிதான் நடக்குமோ? அம்மா, நாம கண்டிப்பா கல்யாண வீட்டுக்கு போகணும் அம்மா. எனக்கு இந்த இடியையும் மின்னலையும் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குமா. சரா, பயப்படாத, அம்மா தான் இருக்கல்ல. புறா அண்ணன் ரொம்ப நல்லவரு. அவர் நமக்கு நிறைய உதவிகளை செய்திருக்காரு. அதனால கண்டிப்பா நாம அவரோட கல்யாணத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு ஒரு கொடையையும் எடுத்துக்கிட்டு புறாவோட கல்யாணத்துக்கு பரிசு பொருட்களை கொண்டு பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கல்யாண சடங்குகளும் ஆரம்பமாச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா புறாவோட கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஆனா புறா மட்டும் அந்த கல்யாணத்துல ரொம்பவும் சோகமா இருந்துச்சு. ஏன்னா புறாவோட மனைவி தாரா ரொம்பவும் வசதியான வீட்டு பொண்ணு. அவளுக்கு இந்த காட்டோட சூழ்நிலை சுத்தமா பிடிக்கல. கபூத்தர், என்ன இது? இந்த காட்டுல எங்க பார்த்தாலும் சேரும் சகதியுமா இருக்கு. என்னோட கல்யாணம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தாரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. திடீர்னு மழை வந்துடுச்சு. என்னால முடிஞ்ச அளவு அதிக உழைப்ப போட்டுதான் நான் இந்த கல்யாணத்தையே தயார் பண்ணியிருக்கேன். நீ இப்படிப்பட்ட ஒரு ஏழையா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்க மாட்டேன். இந்த காட்டுல இருக்கிற எந்த பறவைகளுமே பணக்கார பறவைகள் கிடையாது. எல்லாரையும் பார்க்கறதுக்கு பரம ஏழை மாதிரி தெரியுது. எனக்கு இந்த கல்யாணமே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தாரா ரொம்பவும் கர்வமா புறா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல காக்கையோட குடும்பமும் திருமண வீட்டுக்கு போறதுக்கு ரொம்பவும் பரபரப்பா தயாரானாங்க. அட காலு, உனக்கு என்ன குறைச்சல்? நீ அழகண்டா. கல்யாண வீட்டுல எல்லாரும் ஒன்னதான் பார்க்க போறாங்க. அப்பா போதும்பா, எவ்வளவு நேரம் கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அங்க கல்யாணமே முடிஞ்சிடும். டேய் ராஜு, கொஞ்ச நேரம் என்னை பத்தி பெருமையா பேசினா உனக்கு பொறுக்காதே. ஆமா ராணி, புறாவோட கல்யாணத்துக்கு பரிசா கொடுக்கறதுக்கு நீ என்ன வச்சிருக்க? உங்களுக்கு எங்க அதை பத்தி எல்லாம் கவலை. கிளிக்கிட்ட போய் காஞ்ச தானியங்களை கடனா வாங்கிட்டு வந்தேன். அதை தான் இந்த பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். சரி சரி, வாங்க, இப்பவே நேரம் ஆகிடுச்சு. கல்யாண வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காக்கை குடும்பம் பரிசு பொருளை எடுத்துக்கிட்டு கல்யாண வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. காக்கை குடும்பமும் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து கல்யாண வீட்டை பார்த்தாங்க. அங்க இருக்கிற விதவிதமான சாப்பாட்டை அவங்க ரொம்பவும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. கலு, பாத்தீங்களா, இந்த மழை காலத்துல நாம சாப்பாடு இல்லாம எப்படி கஷ்டப்படுறோம். ஆனா அந்த புறாவோட கல்யாணத்துல பாருங்க, எவ்வளவு விதவிதமான சாப்பாடு இருக்கு. ஆமா ராணி, இந்த சாப்பாடுகளை நாம திருடினோம்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு கவலையே இல்ல. அண்டா நிறைய இருக்கிற பாயாசத்தை பார்த்தாலே எனக்கு நாக்குல எச்சி ஊறுது. கவலைப்படாதீங்க, இந்த மழை நமக்கு ஒரு நல்ல துணையா இருக்குது. நாம அமைதியா அந்த இடத்துக்கு போவோம். திடீர்னு பலமா ஒரு இடியும் மின்னலும் அடிச்சதுமே அணை உடைஞ்சி வெள்ளம் வந்துடுச்சுன்னு எல்லாரையும் பயமுறுத்தலாம். ஐ, நல்ல ஐடியா. பயந்து எல்லாரும் ஓடிடுவாங்க. அந்த நேரத்துல ஆளுக்கு ஒரு வாளிய தூக்கிட்டு ஓடிடலாம். அப்பா, எல்லாரையும் பயந்து ஓட மட்டும் வைங்க, மற்ற வேலைகளை நான் பாத்துக்கிறேன். ஹை, என் செல்லப்பட்டி ராஜு, என்ன போலே யோசிக்கிறியே. சரி வாங்க, எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு காக்கை குடும்பமும் அமைதியா அந்த திருமண சடங்குல பங்கெடுத்துக்கிட்டாங்க. காட்டுல நேராக நேராக மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மழையோட சூழ்நிலை ஒரு விதத்துல எல்லா பறவைகளோட மனசுலயும் ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நேரத்துல வானத்துல ஒரு பெரிய உருவம் பறந்துகிட்டு இருந்துச்சு. அது ரொம்பவும் மோசமான ஒரு வேட்டைக்கார கழுகு.
எல்லா பறவைகளும் ஒரே இடத்துல கூடி இருக்கிறத அந்த கழுகு பார்த்துடுச்சு. ஆஹா, இந்த மழை காலத்துல பசியோட வந்த எனக்கு விருந்தே கிடைச்சிருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்காங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கழுகு வேகமா பறவைகளை நோக்கி வந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. ஐயோ, எல்லாரும் போங்க, கழுகு நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு, போய் ஒளிஞ்சுக்கோங்க. உடனே வேகமா எல்லா பறவைகளும் ஆளுக்கு ஒரு திசையில போய் மரத்தோட கிளையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா குழந்தை ராஜுவோ தான் அம்மா அப்பா கிட்ட சொன்னபடி பாயாசவாளியை திருடுறதுக்காக சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு போய் நின்னா. ஏ குட்டி காக்கா, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. ஐயோ புறா, அந்த சின்ன குழந்தை கழுகு கிட்ட மாட்டிக்கிட்ட. அது அநியாயமா சாக போகுது. காலு, நம்ம பையன் மாட்டிக்கிட்டான், இப்ப என்ன பண்றது காலு? அந்த நேரத்துல மீனுக்குருவி ஒரு மரத்தோட கிளையை எடுத்து வேகமா கழுகு மேல போட்டுச்சு. இதுல கழுகு நிலைத்தடமாதி அந்த இடத்துலயே விழுந்துடுச்சு. எல்லா பறவைகளும் கழுகு சுத்தி வந்தாங்க. ஐயோ பறவைகளே, தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க. என் வீட்டுல முட்டை இருக்கு. நீங்க என்ன கொன்னுட்டீங்கன்னா என் குழந்தைங்க அனாதை ஆகிடும். இல்ல உன்னை கொல்றதுதான் சரி, விட்டா நீ எங்களை சாகடிச்சிடுவ. பறவைகளே, தயவு செஞ்சு சொல்றேன், என்னை விட்டுடுங்க. நான் நிச்சயமா உங்க யாரையும் சாகடிக்க மாட்டேன். என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இந்த கழுகை அடிச்சு கொல்லுங்க. வேண்டாம், இந்த கழுகு கொல்ல வேண்டாம், அதை நாம விட்டுடலாம். ஏ மீனு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த கழுகை நாம காப்பாத்தணும், அது மறுபடியும் நம்மளதான் வந்து கொல்லும். ஆனா இந்த கழுகு இல்லைன்னா அதனோட குழந்தைங்க அனாதையாகிடும். நாமளும் ஒரு குழந்தைக்கு தாய் தானே, ஒரு தாயோட வலி நமக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த கழுகு மேல இருந்த மரக்கிளைய நீக்குச்சு. மீனுக்குருவியோட பாசம் கழுகோட மனநிலைய அப்படியே மாத்திடுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைன்னா எல்லாரும் என்ன சாகடிச்சிருப்பாங்க. என் குழந்தைங்க அனாதை ஆயிருக்கும். நான் இனிமே யாரையுமே கொண்டு சாப்பிட மாட்டேன். இந்த காட்டுக்கு நான் ஒரு நல்ல காவலாளியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்கார கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த நேரத்துல வேகமா காற்று வீசுச்சு. ஒரு மரத்தோட கிளை பறந்து தாராபுராவை நோக்கி வந்துச்சு. இத பார்த்த ஆந்தை பாட்டி வேகமா போய் அந்த மரத்தோட கிளைய தடுத்துட்டாங்க. தாராபுராவுக்கும் தன்னோட தப்பு புரிய வந்துச்சு. கபூத்தர், இங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த காடு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறாங்க. உண்மையான அழகு பணத்திலேயோ வசதியிலேயோ இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுல தான் இருக்கு. ஒரு வழியா புறாவோட திருமணம் ரொம்பவும் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. தாராபுராவும் கபூத்தரும் அந்த வீட்ல ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. சீலோ கழுகும் அந்த காட்டுக்கு ஒரு நல்ல காவலாளியா நடக்க ஆரம்பிச்சான். பக்கத்து வீட்டு காக்கை. ஒரு அழகான காட்டுல இருந்த அடர்ந்த மரங்களோட நடுவுல ஒரு சின்ன மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அழகான மயில் தான் குழந்தை மின்மினி கூட வாழ்ந்து வந்துச்சு. மயிலோட வீட்டு பக்கத்துல ஒரு குருவியோட வீடும் இருந்துச்சு. அந்த வீட்டுல மீனுக்குருவி தான் குழந்தை சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. இந்த ரெண்டு பறவைகளும் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி வழக்கம் போல சாராவை கூட்டிக்கிட்டு மயிலோட வீட்டுக்கு போச்சு. மயிலி, மயிலி, நான் வந்துட்டேன், உன் வீட்டோட கதவை தர. என்ன மீனு, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? ஆமா மயிலி, நாம இன்னைக்கு பக்கத்து காட்டுக்கு உணவு தேட போனோம். அங்க நிறைய சோளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியா மீனு? சரி சரி, வா, நாம இப்பவே கிளம்புவோம். சரா, அம்மா திரும்பி வர்றது வரைக்கும் நீ மின்மினி கூடவே விளையாடிக்கிட்டு. நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிம்மா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம், நாங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருப்போம். நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. பிறகு ரெண்டு நண்பர்களும் உணவு தேடி காட்டுல ரொம்ப தூரம் பறந்து போனாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. மயிலியும் மீனுக்குருவியும் தங்களுக்கு கிடைச்ச உணவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரியே அந்த நண்பர்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல குழந்தை மின்மினிக்கோ ரொம்ப அதிகமா ஜுரம் அடிச்சது. ஐயோ, ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கே, இப்ப நான் என்ன பண்றது? அம்மா,
என்னால ரொம்ப முடியலம்மா. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. ஏதாச்சும் மருந்து இருந்தா கொடுங்கம்மா. தங்கமே, வீட்ல ஒரு மருந்தும் இல்லம்மா. நான் மீனு ஆண்டி கிட்ட காய்ச்சலுக்கான மருந்து இருக்கான்னு கேட்டுட்டு வரேன். அப்படின்னு சொன்ன மயிலம்மா கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன மயிலி, இந்த மழையில இங்க வந்திருக்க? என்ன விஷயம்? மீனு, மின்மினிக்கு ரொம்ப அதிகமா ஜுரம் அடிக்குது. உன் வீட்ல காய்ச்சலுக்கான மருந்து இருக்கா? இல்ல மயிலி, என் வீட்ல காய்ச்சலுக்கான மருந்து இல்ல. நம்ம காட்டுல இருக்கிற வைத்தியரும் இப்ப வெளியூருக்கு போயிருக்காங்க. இப்போ எங்க போய் மருந்து வாங்குறது? பக்கத்து காட்டுல உள்ள வைத்தியரோட வீடு எனக்கு தெரியும். நான் அங்க போய் மருந்து வாங்கிட்டு வரேன். நீ அது வரைக்கும் மின்மினிய பத்திரமா பாத்துக்கோ. சரி மயிலி, நீ கவலைப்படாம போயிட்டு வா. நான் மின்மினியை பாத்துக்கிறேன். பிறகு மயிலம்மா மருந்து வாங்குறதுக்காக பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மயிலோட வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி குழந்தை மின்மினிய கவனிச்சது. மயிலம்மா வைத்தியரோட வீட்டை நோக்கி ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு அருவிக்கரையோட பக்கத்துல இருந்த காலுக்காகும் மயில பார்த்துச்சு. இந்த மயில் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. ரொம்ப நாளா நான் ஒரு அழகான மயிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மயிலை எப்படியாச்சும் நம்ம வலையில விழ வைக்க வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் மயில கூப்பிட ஆரம்பிச்சது. ஏ மயிலே, எங்க போற? இங்க வா. காகத்தோட சத்தத்தை கேட்டதுமே அம்மா மயில் காகத்தை நோக்கி பறந்து போச்சு. என்ன காகமே, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. மயிலே, நீ எந்த காட்டுல இருந்து வர? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். என் குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. அதனால தான் மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்தேன். நீ கவலைப்படாத மயிலே, நான் உனக்கு மருந்து வாங்குறதுக்கு உதவி செய்யறேன். இந்த மலையில நீ தனியா போக வேண்டாம். அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மயிலை கூட்டிக்கிட்டு வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வைத்தியரையா, வைத்தியரையா, நான் காலு வந்திருக்கேன். வீட்டோட கதவை திறங்க. அட காலு, இந்த மலையில இங்க வந்திருக்க. உனக்கு உடம்பு சரியில்லையாப்பா? இல்ல வைத்தியரையா, இந்த மயிலோட குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. காய்ச்சலுக்கான மருந்து வச்சிருக்கீங்களா? இந்த மழை சமயத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் ஜுரம் வாரதுதான். பயப்பட வேண்டாம். நான் இப்பவே மருந்து எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொன்ன வைத்தியர் தான் வீட்டுக்குள்ள போய் காய்ச்சலுக்கான மருந்தை எடுத்தாரு. இத உன் குழந்தைக்கு 3 சொட்டு வச்சு 3 வேளை கொடு. காய்ச்சல் எல்லாம் சரியாகிடும். பிறகு காலுக்காகவும் மயிலும் மருந்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து பறந்து போனாங்க. காகமே, உனக்கு ரொம்ப நன்றி. இந்த மலையில என்னால வைத்தியரோட வீடு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. நீ என் கூட வந்ததுனால தான் என்னால இப்ப மருந்து வாங்க முடிஞ்சது. நன்றி எல்லாம் எதுக்கு? உதவி செய்யறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவா? என்ன காகமே, எதுனாலும் கேளு. நான் உனக்கு நிச்சயமா செய்யறேன். மயிலே, நான் ரொம்ப நாளா இந்த மரக்கிளையில தனியா தான் வசிக்கிறேன். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நான் உன் வீட்டோட பக்கத்திலேயே ஒரு மர வீடு கட்ட ஆசைப்படுறேன். அவ்வளவுதானா? நான் பக்கத்து காட்டுல ஒரு அத்தி மரத்தோட பக்கத்துல தான் வசிக்கிறேன். நீ தாராளமா என் வீட்டு பக்கத்துல வந்து வீடு கட்டிக்கோ. அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா மயில் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலுக்காகவும் காலையிலேயே மயிலோட வீட்டின் பக்கத்துல வீடு கட்டுற வேலைய தொடங்கிடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவிக்கு காலுக்காகத்தின் மேல சந்தேகம் வந்துச்சு. காகமே, நீ எந்த காட்டுல இருந்து வர? நீ எதுக்காக இங்க வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்க? ஏ குருவி, நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். நான் மயில் கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எதை பேசணும்னாலும் மயில் கிட்ட போய் பேசிக்கோ. உடனே மீனுக்குருவி மயிலோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மயிலி, நீ எதுக்காக அந்த காகத்தை இங்க வீடு கட்ட அனுமதிச்ச? ஒருவேளை அந்த காகத்தால நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்து வரலாம். அட மீனு, நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அந்த காகம் ரொம்ப நல்ல காகம். நேத்தைக்கு மின்மினிக்கு மருந்து வாங்குறதுக்கு அந்த காகம் தான் எனக்கு உதவி பண்ணுச்சு. காலுக்காகமும் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த 2 பறவைகளோட வீட்டின் நடுவுல தன்னோட வீட்டை கட்டிக்கிச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் அம்மா மயில் அழுதபடியே மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, மின்மினியை எங்கேயாச்சும் பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்கேயுமே அவளை காணோம். அழாத, நாம 2 பேரும் சேர்ந்து மின்மினிய தேடலாம். நாம ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போவோம். சீக்கிரம் மின்மினிய கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னு பேசிக்கிட்டே 2 நண்பர்களும் மின்மினிய தேடி ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. மின்மினி, மின்மினி, அம்மா எங்க இருக்க?
அம்மா வந்திருக்கேன் பாரு மின்மினி. மீனுக்குருவியோ ரொம்ப உயரமா பறந்து குழந்தை மின்மினிய தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகமோ மின்மினிய கூட்டிக்கிட்டு ஒரு குகைக்குள்ள போறத மீனுக்குருவி பார்த்துச்சு. அந்த குகைக்குள்ள மோசமான கெட்ட எண்ணம் பிடிச்ச ஒரு தேவதை இருந்தாங்க. ஐயோ, எதுக்காக என்ன கூண்டுக்குள்ள அடைக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க, நான் எங்க அம்மா கிட்ட போணும். தேவதையே, நீங்க கேட்ட மாதிரியே அழகான இளம் மயில உங்ககிட்ட கொண்டு வந்து தந்துட்டேன். நீங்க சொன்னபடியே எனக்கு பொற்காசுகளை கொடுங்க. ரொம்ப நன்றி காகமே. இந்த மயில நான் சமைச்சு சாப்பிட்டா என்னோட இளமை இன்னும் அதிகரிக்கும். நீ கேட்டபடியே உனக்கு பொற்காசுகளை தரேன் அப்படின்னு சொன்ன அந்த மோசமான தேவதை காலுக்காகத்துக்கு பொற்காசுகளை கொடுத்துச்சு. அத வாங்கின காலுக்காக ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. இது எல்லாத்தையுமே குகையோட பின்னாடி நின்ன மீனுக்குருவி கேட்டுச்சு. மோசமான காகம், என்னோட சந்தேகம் சரியா போயிடுச்சு. நான் எப்படியாச்சும் குழந்தை மின்மினிய மீட் ஆகணும். அந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச தேவதையோ மின்மினிய சமைக்கிறதுக்காக மந்திரங்களை சொல்லி விறகடுப்பை எரிய வச்சாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட மீனுக்குருவி மெதுவா போய் மின்மினியோட கூட திறந்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் மின்மினியும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அட, என்ன இது? இந்த குட்டி மயில் எங்க போயிடுச்சு? என்கிட்ட இருந்த பொற்காசுகளை வாங்கிட்டு என்னை ஏமாத்திடுச்சு. அந்த காகத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹே தேவதையே, என்கிட்ட எந்த மயிலும் இல்ல, என்ன நம்பு. பொய் சொல்லாத. நீ அந்த குட்டி மயிலை என்கிட்ட கொடுக்கல, உன்னை கொன்னுடுவேன். அப்படின்னு சொன்ன தேவதை காகத்தை விடாம தரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல குழந்தை மின்மினிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி மயிலி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அட கடவுளே, அந்த காகம் எவ்வளவு மோசமானதா இருந்திருக்கு. இதுக்காக தான் அது என்கிட்ட ரொம்ப நல்லவன் போல நடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன மயிலம்மா மறுபடியும் தான் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ரிஹான், அல்ஃபிட், காவியா, குருசரண், அக்ஷயா, யாஷி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அருள்மொழி, ஸ்ரீவர்சனி, கெல்வின் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அக்ரன், நீங்க நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா இருக்கணும். நவஸ்ரீ, நிஷாந்தினி, யோகஸ்ரீ, ஹர்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தேவிஷா, தீக்ஷனா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஜோனேஷ், ஹாய் விமலிகா, ஹாய் பிரணவ், ஹாய் அன்ஷிகா ஸ்ரீ, ஹாய் ஜலகேஷ், ஹாய் ஐதா, ஹாய் பிருத்விகா பாப்பா, ஹாய் ஷரஃப் அகமத், ஹாய் ஃபிளிக்சன். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.